Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஐசிடியில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, கிரிப்டோகிராஃபி, malware and guidelines to protect our system. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So, information security. It is basically the practice of preventing unauthorized access, use, disclosure, disruption, modification, inspection, recording or destruction of information. அதாவது நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து, அதாவது அன்ஆத்தரைஸ்டு யூசர் கிட்ட இருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது, ஸோ அதை எப்படி நம்ம வந்து அட்டாக்ஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு ஸ்டடி தான் வந்து இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சைபர் செக்யூரிட்டி ஆர் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி. ஓகே, so the component of information security are CIA triad, which means that confidentiality, integrity and availability. Confidentiality. It ensures that data is not accessed by any unauthorized person. Integrity means it ensures that data is not altered by any unauthorized person. And availability ensures that service is not denied to authorized person. Confidentiality na enna arthamna unauthorized personனால access பண்ண முடியாது, அதுதான் வந்து confidentiality. ஸோ ஒரு ஃபைல் வந்து கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்கும். ஸோ அது வந்து கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஸோ அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, இது நமக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ இட் டஸ் நாட் ஆக்சஸ்டு பை எனி அன்ஆத்தரைஸ்டு பர்சன். இன்டெகிரிட்டினா அந்த மெசேஜ் வந்து ஆல்டர் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது, 9 o'clock மீட்டிங் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை யாரும் வந்து ஆல்டர் பண்ணிடக்கூடாது. என்னோட மெசேஜ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு அனுப்பும்போது தேர்ட் பார்ட்டி யூசர் வந்து யாரும் ஆல்டர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மீட்டிங் வந்து 10 o'clock இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இன்டெகிரிட்டி. அவைலபிலிட்டி மீன்ஸ், ஸோ நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னாக்கா அதை யாரும் வந்து ஸ்டீல் பண்ணிடக்கூடாது, அது லேட்டாகவும் போய் சேரக்கூடாது. ஓகேங்களா? இட் டஸ் நாட் டினைடு டு authorized person. Deny means what? Not allowing. Okay, to authorized person. Authorized person க்கு allow பண்ணாம இருக்க கூடாது, because he is an authorized person na. So அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி வைக்கணும். That is called as availability. ஓகேங்களா? Okay. Next one is difference between authentication and authorization. So authentication confirms your identity to grant access to the system, whereas authorization determines whether you are authorized to access the resources. For example, இப்போ ஜிமெயிலில் வந்து உங்களுடைய இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க. இஃப் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், அதுக்குள்ளே போய் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, த ஆக்சஸ் இஸ் கிராண்டட்னு வரும். ஆர்எல்ஸ் நீங்கள் தப்பாக கொடுத்துருக்கீங்க, உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் வந்து தப்பாக கொடுத்துருக்கீங்கனாக்கா the user and name or password is invalid சொல்லிட்டு காமிக்கும், உங்களால் ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஆத்தரைசேஷன்னா ஆஃப்டர் ஆத்தன்டிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ இந்தந்த விஷயம்லாம் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிராண்ட் பண்ணுறது தான் வந்து ஆத்தரைசேஷன். ஓகேவா? இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் வேலிடேட்டிங் யூசர் கிரெடென்ஷியல் டு கெயின் யூசர் ஆக்சஸ் இஸ் ஆத்தன்டிகேஷன். அண்ட் வேராஸ் authorization na it is a process of verifying whether access is allowed or not. ஓகேவா? உங்களுக்கு பர்மிஷன் கிராண்ட் பண்ணுறது வந்து ஆத்தன்டிகேஷன், ஆக்சஸ் வந்து அலோவ் பண்ணுறது வந்து என்னது, ஆத்தரைசேஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் யூனிவர்சிட்டி ஆர் ரெக்வயர்டு டு ஆத்தன்டிகேட் தெம்செல்ஃப் பிஃபோர் ஆக்சஸிங் த ஸ்டூடெண்ட் லிங்க் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? அதாவது இப்போ யூனிவர்சிட்டி வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உள்ளே நுழையிறதுக்கான பர்பஸ் வந்து என்னது, ஆத்தன்டிகேஷன். அதுவே ஆஃப்டர் ஆத்தன்டிகேஷன், சக்ஸஸ்ஃபுல் ஆத்தன்டிகேஷனுக்கு அப்புறமா வந்து வாட் இன்ஃபர்மேஷன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆத்தரைஸ்டு டு ஆக்சஸ், விச் இஸ் நோன் அஸ் ஆத்தரைசேஷன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், சப்போஸ் உங்களுக்கு அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியுமோ அதுதான் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போது செமஸ்டர் மார்க்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் வந்து செமஸ்டர் மார்க்ஸ்லாம் இருக்குது, சிஜிபிஎல்லாம் இருக்குன்னா அதை நம்ம வந்து ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ பர்டிகுலர் விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ணி நம்ம வந்து நமக்கு தேவையானதை சேஞ்ச் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற எல்லா விஷயத்தையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஈவன் தோ யூ ஆர் அ ஆத்தன்டிகேட்டட் யூசர், நல்ல கரெக்டான யூஸராக இருந்தால் கூட
ஒரு சில விஷயத்தை தான் நம்ம வந்து ஆல்டர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் authorization. ஓகேவா? ஓகே. Next one is cryptography. So it has been derived from Greek word that is cryptography, which means secret writing. Crypto means secret, graphy means writing. However, we used the term to refer science and art of transforming the messages to make them secure and immune to attacks. அதாவது நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து செக்யூராக வச்சுக்கிறதுக்கும் அட்டாக்ஸ் வராமல் தடுக்கிறதுக்கும் இட் இஸ் ஒரு சீக்ரெட் ரைட்டிங் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல, அதுதான் வந்து அந்த ஆர்ட்டுக்கு பேர் தான் வந்து கிரிப்டோகிராஃபி. ஓகே. ஸோ கிரிப்டோகிராஃபியில் ஒரு சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிளைன் டெக்ஸ்ட். ஸோ நான் வந்து யூசர் ஏன்னு வச்சுக்கோங்க, ரிசீவர் வந்து யூசர் பின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யூசர் ஏ வந்து யூசர் பிக்கு நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம்னா அது வந்து பிளைன் டெக்ஸ்ட்டாக தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெசேஜ் அனுப்புகிறோன்னா அது பிளைன் டெக்ஸ்ட். ஸோ ரிசீவரும் வந்து ஹலோன்னு தான் ரிசீவ் பண்ணுவார். அந்த இடையில வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் ஆகிற அந்த கேப்பில் வந்து வேறு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுல நான் என்ன அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அது வந்து என்கிரிப்டட் ஃபார்மாக அனுப்பும். ஓகேங்களா? என்கிரிப்டட் மீன்ஸ் அது வந்து ஒரு சீக்ரெட் கோடாக அனுப்பும். ஓகேவா? ஓகே. அந்த சீக்ரெட் கோடாக அனுப்புது பார்த்தியா, அதுதான் வந்து சைஃபர் டெக்ஸ்ட். அது எப்படி சீக்ரெட் கோடாக அனுப்புது? நிறைய சைஃபர் டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய அல்கோரிதம்ஸ்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட மெசேஜ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சீக்ரெட் மோடாக தான் அனுப்பும். ஸோ அந்த கரெக்டான ரிசீவர் தான் வந்து அந்த கரெக்டான பிளைன் டெக்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணிப்பார். ஓகேங்களா? அந்த இடைப்பட்ட வந்து எப்படி இருக்கும், சீக்ரெட் கோடாக தான் இருக்கும். ஸோ பிளைன் டெக்ஸ்ட் மீன்ஸ் ஒரிஜினல் மெசேஜ், சைஃபர் டெக்ஸ்ட் மீன்ஸ் கோடட் மெசேஜ். ஓகேங்களா? ஸோ த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் பிளைன் டெக்ஸ்ட் டு சைஃபர் டெக்ஸ்ட் இஸ் கால்ட் அஸ் என்சைஃபரிங் ஆர் என்கிரிப்ஷன். ஓகேவா? பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுற ப்ராசஸ் வந்து என்கிரிப்ஷன். அதே சைஃபர் டெக்ஸ்ட் வந்து பிளைன் டெக்ஸ்ட்டை திரும்ப கொண்டு வரோம்ல, அது வந்து டீசைஃபரிங் ஆர் டீக்ரிப்ஷன். ஓகே. கீ அப்படின்னா இட் இஸ் த சீக்ரெட் மெட்டீரியல் யூஸ்டு ஃபார் பெர்ஃபார்மிங் என்கிரிப்ஷன். அதாவது பிளைன் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக மாற்றுறோம்ல, அந்த ஒரு பர்டிகுலர் கீ வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can able to encrypt our data. So that is called as key. So cryptography oda types pathina two types. One symmetric cryptography, another one is asymmetric cryptography. So symmetric na enna arthamna same key. So we are using same key in sender side and receiver side. Okay va? So பாருங்க, so பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்து சென்டர், ஸோ இது வந்து ரிசீவர் சைட். ஓகே. ஹியர் ஆல்சோ சென்டர் சைட், ஹியர் இஸ் ரிசீவர் சைட். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா பிளைன் டெக்ஸ்ட் வந்து ஹலோன்னு சொல்லிட்டு இப்படி அனுப்புகிறாரு வச்சுக்கோங்க. அனுப்புகிறாருனாக்கா ரிசீவரும் அதே தான் வாங்குவார். பட் வி ஆர் யூஸிங் வாட், சேம் கீ, பப்ளிக் கீ, சேம் கீ. சென்டர் சைட்லேயும் பப்ளிக் கீ, ரிசீவர் சைட்லேயும் பப்ளிக் கீ. ஸோ ரெண்டு சைடுமே வந்து ஒரே கீ யூஸ் பண்ணால் அது வந்து சிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி. இதுவே அசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபினா சென்டர் சைடில் பப்ளிக் கீ, பட் ரிசீவர் சைடில் வந்து ப்ரைவேட் கீ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து என்னது, asymmetric cryptography. Okay, symmetric cryptography means using the same key, but in asymmetric cryptography using different keys. Okay. So next one is malware. Malware is nothing but it is a program designed to gain access to computer system, normally for the benefit of some third party without the user's permission. அதாவது ஒரு யூசரோட பெர்மிஷன் இல்லாமல் நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் திருடிக்கிறது. ஓகே, அதை திருடுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா? அதை திருடுறதுக்கான ப்ரோக்ராம் தான் வந்து மால்வேர். ஸோ அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சம் தேர்ட் பார்ட்டி யூசர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்காக. ஸோ ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷனுக்கு வந்து அதை திருடினோம்னா சம்திங் ஒரு யூஸ்ஃபுல் கிடைக்கும், ஒரு காசு கிடைக்குன்றதுக்காக, காசு கிடைக்கிறதும் அண்ட் ஆல்சோ லைக் அந்த சீக்ரெட்ஸ் வந்து நமக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தேர்ட் பார்ட்டி யூசர்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து அனுப்பி விட்டுறது. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணிடும், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம். ஸோ அதுதான் வந்து மால்வேர். மால்வேரோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மலிஷியஸ் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? மலிஷியஸ் சாஃப்ட்வேர் which is known as malware. Okay, the malware includes computer viruses, worms, trojan horses, ransomware, spyware and other malicious program. So இந்த malicious programலாம் பார்த்தீங்கன்னாக்கா
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஆக்ட் பண்ணும். அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வைரஸ். ஸோ சிஸ்டமில் வைரஸ் வந்துருச்சு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வைரஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வைட்டல் இன்ஃபர்மேஷன் ரிசோர்ஸஸ் அண்டர் SAIS. A virus is a malicious executable code attached to another executable file. சிஸ்டமில் வைரஸ் வந்துருச்சு எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா, சம்திங் நம்ம ஏதோ டவுன்லோட் பண்ணுறோம், ஒரு சாஃப்ட்வேர் வந்து ட்ரஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். டவுன்லோட் பண்ணும்போது ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். அது நம்ம தெரியாதனமாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னாக்கா எங்கேயோ இருக்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி யூஸருக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டீல் ஆகிடும், திருடி போய் அங்கே போய் சேர்ந்துடும். ஸோ அதை வச்சு வந்து பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஆக்ட்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து வைரஸ். இட் இஸ் அ malicious executable code which is attached to another executable file. நார்மலாக வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் ஆச்சு, ஓசியில் கிடைக்கிற சாஃப்ட்வேர் சொல்லிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். பட் அது பார்த்திங்கன்னா அதனோட சேர்ந்த ஒரு malicious executable கோட் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகி நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் திருடிடும். The virus spreads when an infected file is passed from system to system. இப்போ வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ யாராவது வந்து பென்ட்ரைவில் வந்து என்னோடய ஃபைல் வந்து ஏதோ எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, காப்பி பண்ணிக்கிறாங்கன்னா அது அப்படியே பரவக்கூடியது. அதனால தான் இது வைரஸ்னே பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் வைரஸ் இஸ் நத்திங் பட் நம்மளுடைய ஹியூமன் வைரஸ் மாதிரி தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவும் இல்லையா, தொத்து வியாதி மாதிரி. அதே மாதிரி இட் கேன் ஸ்ப்ரெட் டு அதர் சிஸ்டம் ஆல்சோ. ஸோ viruses can be harmless or they can modify or delete the data, and opening a file can trigger a virus. ஓகேங்களா? ஒரு வைரஸ் அட்டாக் ஆன ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணோம்னா அது இன்னும் வந்து என்ன பண்ணும், மேனிப்புலேட் பண்ணி இட் கேன் ட்ரிகர் த வைரஸ். ஒன்ஸ் அ ப்ரோக்ராம் வைரஸ் இஸ் ஆக்டிவ் இட் வில் இன்ஃபெக்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர். ஓகே, இது என்ன ஆகும்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து திருடும் தான் தவிர, பட் இது வந்து மாடிஃபை பண்ணுறதோ இல்லை டேட்டா வந்து டெலீட் பண்ணுறதோ கிடையாது. ஓகேங்களா? Okay. Next one is worm. Worms replicate themselves on the system, attaching themselves to different files and looking for pathways between computers, such as computer network that shares a common file storage areas. So worms இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்னா, it usually slow down the networks. Virus need a host program to run, but worms can run by themselves. ஒரு வைரஸை வந்து ரன் பண்ணணும்னாக்கா ஒரு ஹோஸ்ட் ப்ரோக்ராம் இருக்கணும், தேவை. பட் வேர்ம்ஸ்க்கு அப்படி கிடையாது. வேர்ம் வந்து இட் கேன் ரன் பை தேம் செல்ஃப். ஓகேவா? வைரஸ் விட வேர்ம் தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடிய விஷயம். ஓகே, ஆஃப்டர் அ வேர்ம் அஃபெக்ட்ஸ் அ ஹோஸ்ட் இட் இஸ் ஏபிள் டு ஸ்ப்ரெட் வெரி குயிக்லி ஓவர் த நெட்வொர்க். இது வந்து ஹோஸ்ட் மட்டும் இல்லை, இது நெட்வொர்க்கையும் வந்து சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து வேர்ம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பைவர். இட்ஸ் பர்பஸ் இஸ் டு ஸ்டீல் ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபார் அ தேர்ட் பார்ட்டி. ஒரு தேர்ட் பார்ட்டி யூஸருக்கு பிரயோஜனமாகிற மாதிரி நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனை திருடக்கூடியது. இட் கேன் கலெக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் சென்ட் டு த ஹேக்கர். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அ ஸ்பைவர். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த வேர்ட்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்பை, இந்த உளவு பார்க்குற வேலைலாம் பார்க்குறது தான் ஸ்பைவர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரோஜன் ஹார்ஸ். A Trojan horse is malware that carries out malicious operation under the appearance of a desired operation such as playing an online game. ஸோ ஆன்லைன் கேமில் ஃப்ரீயாக ஏதாவது கிடைக்குதுனாக்கா அதை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதிலே நமக்கு வந்து மலிஷியஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியாமலே வந்து ட்ரோஜன் ஹார்ஸ் வந்து டவுன்லோட் ஆகி நம்மளுடைய சிஸ்டத்தை வந்து கரெக்ட் பண்ணும், as well as நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸும் ஸ்டீல் பண்ணும். Yes, Trojan horse varies from a virus because Trojan binds itself into non-executable files such as image file, audio files. பாருங்க, வைரஸுக்கும் ட்ரோஜன் ஹார்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, வைரஸ் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா அது என்னவா மாறும், ஒன்றுக்கு ஒன்று பரவும், அந்த மாதிரி ஆகும். பட் ட்ரோஜன் ஹார்ஸ் வந்து எப்படின்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் இல்லாமல் நான் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக மாறிடும். அது வந்து ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு ஆடியோ ஃபைலாக இருக்கலாம். நம்ம பார்க்கும்போது இமேஜ் ஃபைலாவோ இல்லை ஆடியோ ஃபைலாவோ தான் தெரியும் தவிர அது வந்து ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ்னு நமக்கு தெரியாது. அது வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டீல் பண்ணுங்கிறது தெரியாது. ஓகேவா? அது பார்க்கறதுக்கு மற்ற இமேஜ் ஃபைல் மாதிரியே தான் இருக்கும். அதுதான் வந்து வைரஸுக்கும் ட்ரோஜன் ஹார்ஸ்க்கு உண்டான பேசிக் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ransomware. Ransomware grabs the computer system or the data it contains until the victim makes a payment. Ransomware encrypts the data in the computer with a key which is unknown to the user. The user has to pay a ransom, that is price, to the criminals
to retrieve the data. Once the amount is paid, the victim can resume using his or her system. அதாவது இது பணத்துக்காக பண்ணுறது. ஆக்சுவலாக நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து அது ஸ்டீல் பண்ணிக்கும். ஸ்டீல் பண்ணுறது இல்லாமல் அதுவாகவே என்கிரிப்ட் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா? ஒரு அன்னோன் யூசர் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் என்கிரிப்ட் பண்ணி வச்சுப்பார். ஸோ அது நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த கீ நமக்கு தெரியாது. ஓகேங்களா? we can't able to access it. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் இத்தனை காசு கட்டினீங்கன்னா நான் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிடுறோம், ஐ மீன் உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு we can able to retrieve the data by paying some amount of money. So that is called as ransomware. Next one is keylogger. Keylogger records everything the user types on his or her computer system to obtain passwords and other sensitive information and send them to the source of keylogging program. கீலாகிங் ப்ரோக்ராம் ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே வந்து என்னவா மாறிடும், அதை நம்ம டைப் பண்ணுற ஒவ்வொரு இம்ப்ரெஷனும் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். கீ இம்ப்ரெஷன்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து தேர்ட் பார்ட்டி யூஸருக்கு சென்ட் பண்ணிவிடும். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது இன்டர்நெட் பேங்கிங் நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிக்கிறீங்களா, அது வந்து விர்ச்சுவல் கீபோர்டை யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் யூஸ் யுவர் சிஸ்டம் கீபோர்டோ லேப்டாப் கீபோர்டோ யூஸ் பண்ணாதீங்க. விர்ச்சுவல் கீபோர்டை யூஸ் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி வெரி சேஃப் வைல் கம்பேரிங் டு சிஸ்டம் ஆர் லேப்டாப் கீபோர்டு. பிகாஸ் நம்ம ஒவ்வொன்றும் அடிக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அது ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் ஆக்சிடென்டலி கீலாகிங் ப்ரோக்ராம் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா. ஓகேவா? ஓகே. Next one is spam. It is the use of messaging system to send an unsolicited message to large number of recipients for the purpose of commercial advertising, for the purpose of non-commercial proselytizing or for any prohibited purpose, especially the fraudulent purpose of phishing. அதாவது இப்போ நமக்கு ஒரு மெயில் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சம்திங் லைக் நீங்கள் இதை மெயிலுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள், நீங்கள் வந்து சம்திங் லைக் ஒரு லாட்ரியில் வின் பண்ணிட்டீங்க வித் கேஷ் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் $1 crore இந்த மாதிரி சொல்லிட்டு சம்திங் எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் உட்காந்து மெயில் அனுப்புகிற மாதிரி ஒரு மெயில் வரும். பட் இது வந்து ஒரு கரெக்டான மெயில் இருக்காது. ஓகே, இட் இஸ் நாட் அ குட் ஒன். ஸோ அது என்ன, ஒன்ஸ் நீங்கள் ஆன்சிடென்டலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுவே ஒரு மேல்வராக க்ரியேட் ஆகி நம்ம சிஸ்டத்தில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டீல் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருதுல, சம்மந்தமே இல்லாமல் ஒரு கமர்ஷியலாக கூட இருக்கலாம், நான் கமர்ஷியலாக கூட இருக்கலாம். கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்திங் ஃப்ளிப்கார்ட்லேருந்து அமேசான்லேருந்து ஒன்ஸ் நீங்கள் ஏதோ வந்து ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். சம்திங் இல்லை ஆஃபர் போட்டிருக்காங்க, இந்த டாப்அப் பண்ணுங்கள், இந்த மாதிரி சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் வரும். அது வந்து கமர்ஷியல் அட்வர்டைஸிங். அவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இருக்கணுன்றதுக்காக கமர்ஷியலாக அட்வர்டைஸ் பண்ணுறது. ஸோ தட் யூ கேன் பை மோர் அண்ட் மோர். பட் நான் கமர்ஷியலாக அனுப்புறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராடலண்ட்டாக வந்து ஸோ நீங்கள் வின் பண்ணிட்டீங்க, உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுங்க, பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்களுக்கு கேஷ் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்ககிட்டேருந்து வாங்குவாங்க. அப்படியே இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து ஸ்பேம். ஓகேவா? ஸ்பேம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அன் அன்சாலிசிட்டட் மெசேஜ். இதுதான் இம்பார்ட்டன்ட் கீ. நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அன்சாலிசிட்டட் மெசேஜ் வந்து உங்களுக்கு இமெயிலுக்கு வருதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பேம். அது வந்து நிறைய ரெசிபியன்ஸுக்கு வந்து ஒரே மெசேஜ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபிஷிங். ஃபிஷிங் இஸ் நத்திங் பட் it is a cyber crime in which a target or targets are contacted by email, telephone or text message by someone posing a legitimate institution to lure individuals into providing sensitive data such as personally identifiable information, banking, credit card details and passwords. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பேங்க் வெப்சைட்க்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்க் ஆர் வாட் எவர் இட் மேபி. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்தியன் பேங்க் வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட் மாதிரியே தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் டிஎன்எஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டொமைன் நேம் சிஸ்டம் சொல்கிறாங்க இல்லையா, சம்திங் .comனு இருக்குன்னா அவங்க ஏதாச்சும் வேறு ஏதாவது ஒரு டொமைன் சர்வர் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு டிக்டோவாக இந்தியன் பேங்க் மாதிரியே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தெரியாதனமாக அதில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிப்பாங்க, எடுத்துக்குவாங்க. பேங்க் டீட்டெயில்ஸு, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸு, தென் யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே வந்து அவங்க லாகின் பண்ணிப்பாங்க. ஈவன் யுவர் ஏடிஎம் நம்பர் ஆல்சோ, அந்த பின் நம்பர் கூட அவங்க ஸ்டீல் பண்ணிப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரிஜினல் வெப்சைட் மாதிரி. அது வந்து ஒரு டூப்ளிகேட். ஓகேங்களா? ஒன்ஸ் அவங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா தே ஸ்டீல் எவ்ரி இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் பேங்க்கில் இருக்க கேஷும் எடுத்துக்குவாங்க.
ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிஷிங். பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும், பட் அது வேறு டூப்ளிகேட்டடாக வச்சு நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிஷிங். ஆர் இஸ் லைக் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பேங்க்லேருந்து பேசுகிறோம், உங்கள் லோன் நீங்கள் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறீங்களா, உங்களை பேங்க் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுங்க, இந்த ஐஎஃப்எஸ்சி கோடு சிஐஎஃப் கோடு எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிஷிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஐபி ஸ்பூஃபிங். ஐபி ஸ்பூஃபிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஸ்பூஃபிங். இட்ஸ் அ கிரியேஷன் ஆஃப் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் பேக்கெட்ஸ் வித் எ ஃபால்ஸ் சோர்ஸ் ஐபி அட்ரஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இம்பர்சனேட்டிங் அனதர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். அதாவது நான் வந்து ஒருத்தவங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க, அதை நான் அனுப்புகிறதா இல்லாமல் எனக்கு பதிலாக ஏதோ ஒரு ஃபேக்கான ஐபி அட்ரஸ் வச்சு நான் அனுப்புறது, நான் தான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ரிசீவருக்கு வந்து ஃபேக் ஐபி அட்ரஸ் மூலயமா அனுப்புறது தான் வந்து என்னது ஐபி ஸ்பூஃபிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹேக்கிங். Hacking is an attempt to exploit a computer system or a private network inside a computer. ஓகேங்களா? ஸோ இந்த பண்ணுறவங்க பேர் வந்து ஹேக்கர். ஓகேங்களா? அந்த பண்ணுற ப்ராசஸ் பேர் தான் வந்து ஹேக்கிங். It is the unauthorized access to control over computer network security system for some illicit purpose. Okay? A security hacker is someone who explores method of breaching defenses and exploiting weakness in a computer system or network. வல்னபிலிட்டியை க்ரியேட் பண்ணுறது, அட்டாக்கை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா செக்யூரிட்டி ஹேக்கர். ஸோ இன்ஃபர்மேஷன் ப்ரீச் பண்ணுறது, அதாவது சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வந்து பரப்புறது எல்லாமே வந்து ஹேக்கர் தான் பண்ணுவார். ஓகேவா? ஓகே, ஸோ ஹேக்கிங் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. பாசிவ், another one is ஆக்டிவ். பாசிவ்னா என்னென்னா, பாசிவ் ஹேக்கர் என்ன பண்ணுவார்னாக்கா நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிப்பார். இதுவே ஆக்டிவ் ஹேக்கர் என்ன பண்ணுவார்னா அதை மாடிஃபை பண்ணுவார், நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டீல் பண்ணுவார். ஓகேங்களா? மாடிஃபை பண்ணுறது விஷயம் எல்லாமே ஆக்டிவ் ஹேக்கர் பண்ணுவார். ஜஸ்ட் சிம்பிளாக ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறது வந்து பாசிவ் ஹேக்கர். ஓகே, 2 types of hacker. One is passive, another one is active. So another term is there that is called as cracking. It means trying to get into computer system in order to steal, corrupt or illegitimately view the data. Okay. Okay. The guidelines to protect our system. So here are the few guidelines which is we can able to protect our system. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணலாம் by following these type of steps. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம் வாங்குறீங்கனாக்கா யூ கேன் இன்ஸ்டால் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர். ஸோ நிறையா இருக்குது, லைக் நார்டன் ஆன்டிவைரஸ் இஸ் தேர், K7 கம்ப்யூட்டிங் சிஸ்டம் செக்யூரிட்டி இஸ் தேர். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஓசியில் கிடைக்கிற ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் சொல்லிட்டு இருக்கும், ஆனால் அதுவே வந்து ஒரு மால்வேரை ஆக்ட் பண்ணும், நம்ம சிஸ்டத்தை மால்வேரை ஆக்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு இந்த அவாஸ்ட் செக்யூரிட்டிங்கிற பேர் வச்சுட்டு இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர்லாம் இருக்கும், அதை லைசன்ஸ்க்கு காசு கட்டணும் தேவையில்லை நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா இட் கேன் கிராஷ் யுவர் சிஸ்டம். ஓகே, அண்ட் ஆல்சோ இட் கேன் ஸ்டீல் யுவர் டேட்டா. ஸோ தயவு செஞ்சு ஃப்ரீ சாஃப்ட்வேரை தயவு செஞ்சு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. உங்களுக்கு பாப்அப் மெசேஜ் காமிச்சாலும் தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ பே பண்ணி வாங்குகிற ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இஸ் வெரி வெரி நெசசரி. அதுதான் நம்மளை வந்து சிஸ்டத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, என்ஷூர் தட் த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இஸ் அப் டு டேட். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், பாப்அப் மெசேஜ், அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அப்டேட் கொடுக்க உங்களோட சிஸ்டம் வந்து இன்னும் செக்யூராக பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா நாளுக்கு நாள் வந்து நிறைய வைரஸ் வந்து எமர்ஜ் ஆகிட்டே இருக்குது, ஜென்ரேட் ஆகிட்டே இருக்குது, புது வைரஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ புது வைரஸ்க்கு புது ஆன்டிவைரஸ் இது ப்ரோக்ராம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேக் அப் டு டேட். எம்ப்ளாய் அ ஃபயர்வால் டு ப்ரொடெக்ட் நெட்வொர்க்ஸ். ஸோ நெட்வொர்க்லேருந்து நிறைய பேக்கெட்ஸ், ஃபேக் பேக்கெட்ஸு, நிறையா வந்து வைரஸ் பேக்கெட்ஸ்லாம் வரும் இல்லையா? ஸோ அந்த மால்வேர் பேக்கெட்ஸ்க்கெலாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் எம்ப்ளாய் அ ஃபயர்வால். ஓகே, மேக் எ ஃபயர்வால். ஸோ டு அலோw தி ஒரிஜினல் பேக்கெட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் ஃபார் அன் இமெயில் அண்ட் யுவர் டிவைசஸ். உங்கள் இமெயிலுக்கும் சரி உங்கள் டிவைஸ்க்கும் சரி ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் admin@123. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், அட்மின் பார்த்தீங்கன்னா ஏ கேப்ஸில் இருக்குது, மீதியெல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்குது. ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அட்டன் கொடுத்துருக்கேன், அப்புறம் நியூமரிக்கலில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேப்ஸ் லெட்டரும் இருக்கணும்,
ஸ்மால் லெட்டரும் இருக்கணும், அதாவது அப்பர் கேஸ், லோவர் கேஸ், நம்பர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கணும். இந்த 4மே அமைஞ்சு ஒரு பாஸ்வேர்ட், ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து யாரும் திருட மாட்டாங்க. ப்ளீஸ் டோன்ட் கீப் லைக் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வைக்கிறது, உங்கள் ஃபோன் நம்பர் வைக்கிறது, உங்களுடைய பெட் நேம் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. இட் இஸ் வெரி வெரி இன்செக்யூர். ஓகே, தென் ஃபில்டர் ஆல் த இமெயில் டிராஃபிக். ஸோ இமெயில் டிராஃபிக் இன் த சென்ஸ் ஸ்பேம் மெசேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்தோ இந்த மாதிரி சம்திங் கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, நான் கமர்ஷியலாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஸ்பேமில் போட்டுருங்க. டோன்ட் ஓப்பன் தட். அது பார்த்தாலே தெரியும், அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து கமர்ஷியலாக, நான் கமர்ஷியலாக, இல்லை சம்திங் லைக் எனி அன்வான்ட் மெசேஜ் அதெல்லாம் இருந்ததுன்னா ஸ்பேம் மெசேஜில், ஸ்பேம் ஃபோல்டரில் தள்ளிடுங்க. நெக்ஸ்ட்டு மறுதடவை வந்து அனுப்பும்போது அது ஸ்பேமில் தான் இருக்கும், உங்களுக்கு இன்பாக்ஸில் வராது, ஸ்பேமில் தான் இருக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணணும் அவசியம் இல்லை. இன்பாக்ஸ்க்கு வர மெசேஜஸ் மட்டும் யூ கேன் கிளிக் இட் ஆஃப். தென் எஜுகேட் ஆல் த யூசர்ஸ் டு பி கேர்ஃபுல் ஆஃப் சஸ்பீஷியஸ் இமெயில். ஸோ சஸ்பீஷியஸ் இமெயில் வருதுன்னா தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணாதீங்க. சம்திங் லைக் ஒரு இஎக்ஸி ஃபைலாக இருக்கும், இல்லை சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி லாட்ரியில் வின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மெயில் வந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஓப்பன் தட். டோன்ட் டவுன்லோட் எனி அதர் சாஃப்ட்வேர். அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு இஎக்ஸி ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, ஒரு வேர்ட் ஃபைல் டவுன்லோட் இந்த மாதிரி வேர்ட் ஃபைல் மூலமா உங்களுக்கு மெசேஜ் வருது அப்படின்னா டோன்ட் ஓப்பன் தட். ஓகேவா? அந்த மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்குதுன்னா டோன்ட் ஓப்பன் தட். யூ எஜுகேட் ஆல் த யூசர்ஸ். ஓகே, இந்த மாதிரி மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி இமெயில்ஸ்லாம் இருக்குன்னா கைண்ட்லி டோன்ட் ஓப்பன் தட் இமெயில். அதுலேருந்து மால்வேர் டவுன்லோட் ஆகி இட் கேன் கிராஷ் அவர் சிஸ்டம். ஸ்கேன் ஆல் த இன்டர்நெட் டவுன்லோட். நீங்கள் ஏதாச்சும் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எனி மல்டிமீடியா ஃபைல் ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகே, ஸ்கேன் இட். ஸோ பென்ட்ரைவ்லேருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட ஸ்கேன் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுடைய ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஒரு உங்களோட இமெயிலாக இது கூட இருக்கலாம், பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ வேறு எங்கேயாச்சும் யூஸ் பண்ணுறீங்க, வேறு எதையாச்சும் நீங்கள் போர்ட்டில் இன்சர்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்ஸ் அகெயின் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணுங்கள். ப்ளீஸ் அலட்சியமாக விட்டுறாதீங்க. யூ ஷுட் ஸ்கேன். ஏன்னா எனி அதர் இஎக்ஸி ஃபைல், சம்திங் லைக் மால்வேர் எல்லாமே வந்து அது என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். தென் டோன்ட் ரன் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் அன்னோன் ஆரிஜின். அதான் ஒரு இஎக்ஸி ஃபைலோ இல்லை சம்மந்தமே இல்லாமல் ஒரு எக்ஸ்டென்ஷனில் வரும், ஃபைல் எக்ஸ்டென்ஷனோட. ஸோ அந்த மாதிரி இருந்தால் யூ டோன்ட் ரன் தீஸ் டைப் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் தியர் vulnerability management program. Okay, so that's all for today's video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் புதுசாக ஏதாச்சும் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.